ஹாய், நான் ராமலிங்கம். என்னோட பொண்ணு நேத்ரா ஐஏஎம் ஸ்ரீமாவூர், அது இல்லாமல் ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் ஸ்கூலில் பிபிஏ ஹானர்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி எங்களோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு என்னோட பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பிளானாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்ல முடியாது, ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒரு என்டர்பிரனராக தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு பண்ணது காரணத்தினால எங்கே நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். தேட ஆரம்பிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிபிஏ கோர்சஸ், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஐஏஎம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. பட் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபி மேட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது, ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணை தயார் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம திண்டுக்கல்ல இருக்கோம், ஸோ திண்டுக்கலுக்கு பக்கத்தில் யார் மூலம் நம்ம வந்து பண்ணலாம், இதுக்கு எது பெஸ்ட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடும்போது வந்து பால்சு சக்ஸஸ் அகாடமியை நான் பார்த்ததுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசினேன், நிறைய விஷயங்கள் பேசினேன். இதை எப்படி நம்ம பண்ணணும், என்ன மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும், நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். எல்லா விஷயமும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் என் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்து பேசி எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் இயரே ஜாயின் பண்ணோம். என்னோட 1 year ஜேர்னி வந்து த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பால்சஸோட வந்து இருந்துச்சு. அவங்க ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீக்லி இந்த விஷயம் பண்ணணும், மந்த்லி இந்த விஷயம் பண்ணணும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஜென்ரல் நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணணும், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வந்து வீக்காக இருக்கோம், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வசா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நூக்கன் கான்ஃபரன்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷி காட் த சீட் இன் ஐஎம் ஸ்ரீமாவூர் பிஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னோட பொண்ணுக்கு ஐஏஎம் ஸ்ரீமாவூர் மட்டும் கிடைக்கல, ஒரு 10 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுருந்தோம். இந்த 10 காலேஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பால்சூலேருந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, இந்த தேதியில் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது, அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு செக்யூர் பண்ணது நாங்கள் ஓபி ஜிண்டாவில் செக்யூர் பண்ணோம். 3 ஐஎம்ல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு முடிச்சுட்டாங்க, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவும் முடிச்சுட்டாங்க. 3 ஐஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்டடாக இருக்காங்க. ஒரு ஐஎம் இப்போ வந்து ஐஎம் ஸ்ரீமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா she got the offer. So I would like to very thank to Balsu Success Academy for the great achievement of my daughter. Thank you very much, Balsu.